வணக்கம். இன்னைக்கு நாம பேச போற விஷயம் கொஞ்சம் சீரியஸானது, ஆனா ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதாவது தொகுதி மறுவரையறை. இந்த வார்த்தையை நீங்க நியூஸ்ல அடிக்கடி கேட்டிருக்கலாம். இது உங்க ஓட்டோட மதிப்பையே மாத்தக்கூடிய ஒரு விஷயம். ஆமா, இந்திய அரசியல்ல தமிழ்நாட்டோட குரல் இனி எப்படி இருக்க போகுதுன்னு தீர்மானிக்க போற ஒரு முக்கியமான புள்ளி இது. வாங்க, இது என்னன்னு கொஞ்சம் விளக்கமா பார்க்கலாம். முதல்லே இந்த கேள்வியோட ஆரம்பிப்போம். உங்களுடைய அரசியல் குரல் குறையுமா? அதாவது ஒரு தமிழனா, ஒரு வாக்காளரா, தேசிய அளவுல உங்க செல்வாக்கு கம்மியாக வாய்ப்பு இருக்கா? இந்த கேள்விக்குள்ள தான் இந்த முழு விவாதத்தோட மையமே அடங்கியிருக்கு. சரி, முதல்ல இந்த டெலிமிட்டேஷன்னா என்னன்னு சிம்பிளா புரிஞ்சுக்கலாம். ரொம்ப சுலபம்தான். காலப்போக்குல ஒவ்வொரு ஊர்லயும் மக்கள் தொகை ஏறும் இறங்கும் இல்லையா? இந்த மக்கள் தொகை மாற்றத்துக்கு ஏத்த மாதிரி லோக்சபா அசெம்பிளி தொகுதியோட எல்லைகளை மாத்தி வரையறது தான் தொகுதி மறுவரையறை. இதோட முக்கியமான நோக்கம் என்னன்னா, ஒவ்வொரு எம்பியும் கிட்டத்தட்ட ஒரு சமமான அளவு மக்களுக்கு பிரதிநிதியா இருக்கணும். அப்போதான் ஜனநாயகம் சரியா இருக்கும். எப்படி ஒரு சாதாரணமா தெரியற நிர்வாக நடைமுறை இப்போ ஏன் இந்தியாவுல ஒரு பெரிய விவாத பொருளா மாறியிருக்கு? இதுல என்னதான் சிக்கல்? பிரச்சனை எங்க ஆரம்பிக்குது? வாங்க பார்க்கலாம். இங்க தான் கதைய ஆரம்பிக்குது. பாருங்க, 1971ல லோக்சபா சீட்டுகளோட எண்ணிக்கைய அந்த வருஷ மக்கள் தொகை கணக்கெடுப்ப வச்சு அப்படியே ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்க. அதாவது அதுக்கு மேல சீட்டுகளை கூட்டல. கிட்டத்தட்ட 50 வருஷமா அதே எண்ணிக்கை தான். இடையில 2002ல தொகுதி எல்லைகளை மாத்துனாங்க, ஆனா மொத்த சீட்டுகளோட எண்ணிக்கைய மாத்தல. இப்போ 2026க்கு அப்புறம் இந்த ஃப்ரீஸ் முடிய போகுது. இதுதான் இப்போ கிளம்பி இருக்கிற புயலுக்கு காரணம். இந்த நம்பரை பாருங்க, 543. இதுதான் நம்ம லோக்சபாவோட தற்போதைய மொத்த எம்பிக்களின் எண்ணிக்கை. 1970கள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் இந்தியாவோட மக்கள் தொகை எங்கேயோ போயிடுச்சு. ஆனா இந்த நம்பர் மட்டும் அப்படியே இருக்கு. இதனால என்ன ஆகுது? சில மாநிலங்கள்ல ஒரு எம்பி ரொம்ப அதிகமான மக்களை பிரதிநிதித்துவம் படுத்துறாங்க. சில மாநிலங்கள்ல ரொம்ப குறைவான மக்களை. அந்த சமநிலை மொத்தமா மாறிடுச்சு. இந்த சமநிலையற்ற தன்மை தான் இப்போ இந்தியாவுல ஒரு பெரிய வடக்கு தெற்கு விவாதத்தையே உருவாக்கியிருக்கு. இது ஒரு சண்டையா பார்க்காம ஒரே நாணயத்தோட இரண்டு பக்கங்களா, இரண்டு விதமான பார்வைகளா நாம இதை புரிஞ்சிக்க முயற்சி பண்ணலாம். இப்போ ரெண்டு தரப்பு வாதங்களையும் கேட்கலாம். ஒரு பக்கம் தமிழ்நாடு மாதிரியான தென் மாநிலங்கள் என்ன சொல்றாங்கன்னா, நாங்க குடும்ப கட்டுப்பாட்டை சரியா செஞ்சு மக்கள் தொகையை கண்ட்ரோல் பண்ணோம், கல்வி சுகாதாரத்துல முன்னேறணும், இதுக்கு எங்களை பாராட்டாம எங்க அரசியல் பலத்தை குறைக்க பாக்குறீங்களா, இது என்ன நியாயம்னு கேக்குறாங்க. இன்னொரு பக்கம் வட மாநிலங்களோட வாதம் ரொம்ப நேரடியானது. ஜனநாயகத்துல ஒருத்தருக்கு ஒரு ஓட்டு ஒரு மதிப்பு, எங்ககிட்ட மக்கள் அதிகமா இருக்காங்க, அதனால எங்களுக்கு தான் அதிக பிரதிநிதிகள் வேணும்னு சொல்றாங்க. தென் மாநிலங்களோட மொத்த வாதத்தையும் இந்த ஒரு வரியில சொல்லிடலாம். மக்கள் தொகையை கட்டுப்படுத்துவதில் நாங்கள் அடைந்த வெற்றி எங்களுக்கான தண்டனையாக மாறிவிடக்கூடாது. இது வெறும் அரசியல் இல்ல, வளர்ச்சியோட வழியையும் சொல்லுது. சரி, இந்த தேசிய விவாதங்கள் எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இதனால நேரடியா தமிழ்நாட்டுக்கு என்ன பாதிப்பு வரப்போகுது? நமக்காக என்ன ஆபத்து காத்துக்கிட்டு இருக்கு? யோசிச்சு பாருங்க, மக்கள் தொகையை மட்டுமே கணக்குல வச்சா லோக்சபால தமிழ்நாட்டோட எம்பிக்கள் எண்ணிக்கை குறையும். டெல்லியில நம்ம குரல் கேட்கறது கஷ்டமாயிடும். இது வெறும் அரசியல் அதிகாரம் மட்டும் இல்ல, மத்திய அரசுலேருந்து நமக்கு வர நிதி ஒதுக்கீடு, நமக்கான திட்டங்கள்னு எல்லாத்துலயும் இதோட தாக்கம் இருக்கும். இந்த படத்தை பாத்தீங்கன்னா அந்த அதிகார மாற்றம் எவ்வளோ பெருசுன்னு புரியும். உதாரணத்துக்கு தமிழ்நாடு மாதிரி ஒரு மாநிலத்தை ஏன்னு வச்சுக்கலாம், உத்தரப்பிரதேச மாதிரி ஒரு மாநிலத்தை பின்னு வச்சுக்கலாம். இப்போ 2 பேருக்கும் கிட்டத்தட்ட 40 சீட் இருக்குன்னு வைங்க. ஆனா மக்கள் தொகை அடிப்படையில தொகுதி மறுவரையறை செஞ்சா மாநிலம் ஏவோட சீட் 30 குறையலாம், ஆனா மாநிலம் பியோட சீட் 60 உயரலாம். இது வெறும் நம்பர் விளையாட்டு இல்ல, அதிகாரத்தோட மொத்த ஷிஃப்ட். பிரச்சனை இவ்ளோ சிக்கலா இருக்கு. அப்போ இதுக்கு என்னதான் தீர்வு? நல்ல வேளையா இந்த விவாதத்தோட சேர்த்து சில சமரசமான தீர்வுகளை நோக்கியும் பேச்சுவார்த்தைகள் நடந்துகிட்டு தான் இருக்கு. அப்படி என்னென்ன தீர்வுகள் இருக்கு? சில யோசனைகள் முன்வைக்கப்படுது. ஒன்னு, லோக்சபாவோட மொத்த சீட்டுகளையே அதிகப்படுத்துறது. அதாவது 543ல இருந்து ஒரு 800க்கோ 1000க்கோ மாத்துறது. இதனால எந்த மாநிலமும் இப்போ இருக்கிற சீட்டுகளை இழக்காது. மக்கள் தொகை அதிகமா இருக்கிற மாநிலங்களுக்கு மட்டும் புதுசா சீட்டு கிடைக்கும். இன்னொரு யோசனை, வெறும் மக்கள் தொகை மட்டும் பார்க்காம ஒரு மாநிலத்தோட வளர்ச்சி, கல்வியறிவு சதவீதம்னு மற்ற விஷயங்களையும் கணக்கில் எடுத்துக்கலாம். இது ஒரு நியாயமான தீர்வா இருக்கலாம். கடைசியா இந்த முழு விவாதமும் நம்ம முன்னாடி வைக்கிற கேள்வி இதுதான். ஒரு ஓட்டோட மதிப்புங்கிறது வெறும் தலையே என்றதை பொறுத்து இருக்கணுமா, இல்ல ஒரு மாநிலம் அடைஞ்சிருக்கிற வளர்ச்சி, முன்னேற்றம் இதையெல்லாம் சார்ந்து இருக்கணுமா? இது இந்திய ஜனநாயகத்தோட எதிர்காலத்தையே தீர்மானிக்க போற ஒரு மிக முக்கியமான கேள்வி. இதுக்கு பதில் சொல்றது அவ்வளவு சுலபம் இல்ல. யோசிச்சு பாருங்க.